என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் வாரத்தில் நம்ம வந்துட்டோம். பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த பண்டிகை நாட்களிலே நீங்கள் காத்திருக்கலாம். நிறைய பிரயாசங்கள் பட்டு கொண்டிருக்கலாம். ரொம்ப நல்லது. நட்சத்திரத்தை குறித்து உங்களோடு கூட நான் இந்த நாட்களிலே பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, இன்னைக்கு எல்லா இடமும் அந்த நட்சத்திரம் அழகாய் தொங்கவிடப்பட்டு ஜொலித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். உலகத்தில் ஸ்டார்ஸ் அப்படின்னா உடனே நிறையா சினிமாக்காரர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அதாவது ஒரு படம் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரு நடிகர் புகழ் பெற்று விட்டார் என்றால் உடனே அவருடைய பேரில் எதையாவது ஒரு வார்த்தையை போட்டு ஸ்டார் என்ற ஒரு பெயரோடு கூட அழைக்கப்படுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், தேவன் உங்களையும் என்னையும் தான் நட்சத்திரங்களாக வைக்க விரும்புகிறார். யார் பிரகாசிக்கிறார்களோ, உலகத்தில் பிரகாசிக்கிறது வேற, நடித்து தன் திறமையினாலே பிரகாசிப்பது வேறு. ஆனால் தேவனுடைய அந்த வெளிச்சத்தை பெற்று பிரகாசிக்கிறது வேறு. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை அவர்கள் ஆராய்ந்து, அவர்கள் இப்பொழுது ஏரோதின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ஏரோதின் அரண்மனையிலே விசாரிக்கிறார்கள். நட்சத்திரத்தை குறித்து அவர்கள் அங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள். திரும்ப ஏரோதின் அரண்மனை விட்டு வெளியே வந்தா எந்த நட்சத்திரத்தை கண்டார்களோ அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அவர்கள் காண்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாயிற்று. பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒரு நட்சத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் வேதத்திலே சில நட்சத்திரங்கள் உண்டு. அந்த நட்சத்திரம் என்ன பண்ணிச்சு, நம்ம எப்படிப்பட்ட நட்சத்திரமாக இருக்கலாம் இருக்கக்கூடாது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. சில நட்சத்திரம் அங்கே ஜொலித்து கொண்டிருப்பதை போல இருக்கும். ஆனால் திடீரென்று அது வளைந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு அது போயிடும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போனேன். போகும்போது நான் கப்பலிலே சென்றேன். அப்போது அங்கே அந்த மரைன் இன்ஜினியர், அந்த மிக முக்கியமான அந்த கப்பலினுடைய மிக முக்கியமான இன்ஜினியர் என்னோடு பழகினார். ஒரு விசுவாசி. அந்த சகோதரர் என்னை அழைத்து கொண்டு பல காரியங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவர் ஒரு வேதத்தை படித்த ஒரு தேவ மனுஷன். அப்பொழுது அவர் இப்படிப்பட்ட நட்சத்திரத்தை குறித்து என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அப்போது சொன்னார், சில நட்சத்திரத்தை நம்பி கப்பலை செலுத்த முடியாது. இரவிலே நட்சத்திரத்தை வைத்துதான் கப்பலை செலுத்துவார்கள். ஆனால் சில நட்சத்திரத்தை நம்பினால் அது நெளிந்து அது காணாமல் போயிடும். ஒரு இடத்துல ஜொலிக்கும், ஆனால் அடுத்த நிமிடம் அது அங்கே இருக்காது. அது எங்கேயோ ஒரு இடத்துல போயிடும், நம்மளை தவறாக வழிகாட்டிவிடும். தேவனுடைய பிள்ளைகளே, நெளிவான சர்ப்ப நட்சத்திரம் இது எப்போதும் வழி விலகின நட்சத்திரமாக தான் இருக்கும். அது பிறரை வழி கெடுக்கிற நட்சத்திரமாக தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வந்த நட்சத்திரமோ சரியாக வழிகாட்டினது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வழி விலகி போன சர்ப்ப நட்சத்திரத்தைப் போல இருக்கிறீர்களோ, நாம் ஆண்டவருடைய வழியில் வந்ததற்கு பின்பாக வழி விலகி போகிறோமோ? வேத புத்தகத்திலே பிலேயாம் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை பாலாக் ராஜா அழைத்து அங்கே போய்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சபிக்க சொன்னான். மேலிருந்து சபிக்க சொன்னான், கீழிருந்து சபிக்க சொன்னான். ஆனால் கர்த்தர் சபிக்க அவர் விரும்பவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு விருப்பம் என்பதை பிலேயாம் அறிந்து கொண்டான். யோசித்து பாருங்க, அவனுடைய வாழ்க்கை வழிவிலகி போன ஒரு அனுபவம். அவனுடைய அனுபவத்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலக செய்வதற்கு இவன் ஒரு தவறான ஆலோசனை அந்த அரசனுக்கு கொடுக்கிறான், பாலாக்குக்கு கொடுக்கிறான். அதனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் செய்ததற்கு காரணம் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி. ஒருவேளை உங்களை யாரோ தவறாக வழிநடத்தி கொண்டிருந்தால் அவர்கள் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை போல் இருக்கிறார்கள். கவனம். ஒரு நாளும் தவறாக நீங்கள் யாரையும் வழிநடத்திடாதீங்க,
யாரும் உங்களை தவறாய் வழி நடத்தவும் இடம் கொடுத்துறாதீங்க. யாரையும் கண்ணை மூடிட்டு நீங்க நம்ப வேண்டாம். அவர்கள் சொல்லுகிறது வேதத்திற்கு ஒத்து இருக்கிறதா, அவர்கள் பேசுகிறது வேதத்திற்கு ஒத்து இருக்கிறதா? வேதத்தில் இல்லை என்று சொன்னால் வேதம் அப்படி இருக்கு, ஆனால் நான் சொல்லித்தரேன் அப்படி சொல்றாங்களா? உங்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். நெளிவான சர்ப நட்சத்திரம் சரியாய் நடத்தாது, அது தவறாய் வழி நடத்தும், வழி விலக செய்யும் நட்சத்திரம். இன்னைக்கு கேட்குறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களால் யாராவது அப்படி தவறாக வழி நடத்தப்பட்டிருக்கிறார்களா? யாருக்காவது தவறான ஆலோசனை கொடுத்திருக்கிறீர்களா? யாரையாவது உங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் தவறு செய்வதற்கு நாம் காரணமாக இருந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இருவரும் குழியிலே விழுவார்களே. குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன், இவனே சரியில்லை, பாதை தவறி இருக்கிறான், அவன் போய் இன்னொருத்தரை வழி நடத்த முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் நட்சத்திரமாக நின்று ஜொலிக்கணும், ஆனால் தவறான சர்ப நட்சத்திரமாக நான் வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவரே நான் பிறருக்கு வழிகாட்டுகிற நட்சத்திரமாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஜபத்தோடு இந்த பண்டிகை நாட்களை கொண்டாடுவோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுவோம். தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பொறுப்பு, சரியாய் பிறரை வழி நடத்தணும். அப்படி வழி நடத்துகிறவர்களை நாம் நோக்கி பார்க்கணும். அப்படி வழி நடக்கிறவர்களை நாம் சரியாய் வழி நடத்தணும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் சரியாய் வழிகாட்டுகிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் யாரையும் தவறாய் வழி நடத்திடக்கூடாது, நாங்களும் தவறாய் வழி நடந்து விடக்கூடாது. கவனமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.